ஓம் நமக் சிவாய. கேதாரீஸ்வரர் விரதத்தின் 11வது நாளான இன்று திருஞான சம்பந்தர் இயற்றிய தோடுடைய செவியன் என்ற பதிகத்தில் 9வது பதிகத்தை இன்று நாம் சிந்திக்கவிருக்கிறோம். அந்த பதிகம்: தானுதல் செய்திரை காணிய மாலொடு தன் தாமரையானும் நீனுதல் செய் தொழிய நிமிர்ந்தானெனது உள்ளம் கவர் கள்வன் வானுதல் செய்மகளிர் முதலாகிய வையத்தவர் ஏத்த பேணுதல் செய் பிரமாபுரமேவிய பெம்மான் இவனன்றே. முன்பொரு காலத்தில் தனது அடியையும் முடியையும் காண்பதற்காக திருமாலும் அழகிய குளிர்ந்த தாமரை மலரில் வீற்றிருக்கும் பிரம்மாவும் முயற்சித்தனர். அன்னப்பறவையாய் மாறிய பிரம்மதேவன் சிவபெருமானின் முடியை பார்ப்பதற்காக மேலே பறந்தார். பன்றி வடிவம் எடுத்த திருமால் மண்ணை தோண்டி சிவபெருமானின் அடியை காண விழைந்தார். அவர்கள் இருவராலும் சிவபெருமானின் முடியையோ அடியையோ காண முடியவில்லை. அங்கனம் செய்தொழிய நிமிர்ந்து நின்று முடிவும் முதலும் அன்றி அண்ணாமலையாக நிமிர்ந்து நின்ற எனது உள்ளம் கவர்ந்த கள்வன் அந்த சிவபெருமான். வானுதல் செய்மகளிர் முதலாகிய வையத்தவர் ஏத்த வானிலிருக்கும் சந்திரன் ஒளிர்வதை போன்ற சிவந்த மேனியும் அழகும் உடைய மகளிர் முதலான வையத்திலுள்ள அனைவரும், அல்லது வானத்தில் இருக்கும் பிறையை போன்ற நெற்றியுடைய மகளிர் முதலான உலகத்திலுள்ள அனைவரும் ஏத்து அவனை தொழுகின்றனர். அப்படிப்பட்ட அந்த சிவபெருமான் பேணுதல் செய் பிரமாபுரமேவிய பெம்மானிவனன்றே. நம்மை பேணுதற்காக, நம்மை காப்பதற்காக இந்த பிரம்மாபுரத்தில் வந்து குடியேறியுள்ள இந்த சிவபெருமானின் கருணையை பற்றி நான் என்ன சொல்லுவேன், என்னால் என்ன சொல்ல முடியும் என்று வினவுகிறார் திருஞான சம்பந்தர். இந்த அழகான பாசுரத்தை பாடல் வடிவில் பார்ப்போம். தானுதல் செய்திரை காணிய மாலொடு தன் தாமரையானும் நீனுதல் செய்தொழிய நிமிர்ந்தானெனதுள்ளம் கவர் கள்வன் தானுதல் செய்திரை காணிய மாலொடு தன் தாமரையானும் நீனுதல் செய்தொழிய நிமிர்ந்தானெனதுள்ளம் கவர் கள்வன் வானுதல் செய்மகளிர் முதலாகிய வையத்தவர் ஏத்த பேணுதல் செய்பிரமாபுரமேவிய பெம்மான் இவனன்றே. வானுதல் செய்மகளிர் முதலாகிய வையத்தவர் ஏத்த பேணுதல் செய் பிரமாபுரமேவிய பெம்மான் இவனன்றே. தானுதல் செய்திரை காணிய மாலொடு தன் தாமரையானும் தானுதல் செய்திரை காணிய மாலொடு தன் தாமரையானும் நீனுதல் செய்தொழிய நிமிர்ந்தானெனதுள்ளம் கவர் கள்வன் வானுதல் செய்மகளிர் முதலாகிய வையத்தவர் ஏத்த பேணுதல் செய்பிரமாபுரமேவிய பெம்மான் இவனன்றே. இந்த பதிகங்களை பாடி சிவபெருமானை சிந்திப்போம். அவனின் பொற்கடல்களில் சரணடைவோம். ஓம் நமக் சிவாயா. ஓம் ஸ்ரீ கேதாரீஸ்வரா நமக. திருச்சிற்றம்பலம்.